பாக்கியலட்சுமியில் முக்கியமான சீனுங்க. தாத்தா வந்து எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இனியா ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. மாறி மாறி எல்லாரும் குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 60வது பிறந்தநாள் கொண்டாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக எல்லாட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. பாக்கியாட்டையும் பேசுகிறாரு. நீ எல்லாத்துக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உனக்குன்னு எதுவுமே செய்யாமல் வாழ்ந்துட்டுருக்கேம்மா, உன்ன மாதிரி யாராலையும் வாழ முடியாது, நீ ரொம்ப நல்லா இருக்கணும் பாக்கியா, எனக்கு இன்றைக்கி என்னமோ ரொம்ப மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட பேசிட்டு பின்னாடி திரும்பி போகிறப்ப திரும்பி நீ நல்லா இருக்குமா, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி கையை ரெண்டையும் தூக்கி வாழ்த்திட்டு உள்ளே போகிறாரு. அப்புறமா பெட்ரூம் போகிறப்ப ஈஸ்வரி எல்லாம் சேர்ந்துட்டு தூங்கிட்டு போயிடுறாங்க. காலையில் விடிஞ்சது பார்த்தா தாத்தா வந்து ஈஸ்வரி பாட்டி வந்து எழுப்பும்போது எந்திக்கவே இல்லை. வேகமாக கத்தி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது தாத்தாவுக்கு வந்து உயிர் இல்லாத மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா தாத்தா இறந்துடுறாருங்க. ஏன்னா ரொம்ப வருத்தத்தில் எல்லாரும் வேதனையில் இருக்கிறாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஈஸ்வரி பாட்டியை விட ராமமூர்த்தி தாத்தாவை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாமனார் கேரக்டர் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப அருமையான நடிப்பு, ரொம்ப எளிமையாக நடிச்சிருப்பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.